அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி கவிக்குழலி. நான் ராமநாதன் ஸ்ரீ மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு ஆயப்பிரிவை படிக்கின்றேன். இப்பொழுது உங்கள் முன் கல்வி கண் திறந்த காமராஜரை பற்றி பேசப் போகின்றேன். பொங்கு மலைச்சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் படித்து வந்து தமிழ் தாய்க்கு சுட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் எனது உரையை தொடங்குகிறேன். வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அவரை பற்றி பேசப் போகின்றேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சியாமி அம்மையார் ஆவார். ஒத்துழையாமை இயக்கம், மன்னிய துணியெடுப்பு, சட்ட மறுப்பு போன்ற பல விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்டார். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். முதல்வரான பின்னர் மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 12000 புதிய பள்ளிகளையும் திறந்தார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். ஏழை பணக்கார சிலருடைய கட்டாயமாக்கினார். ஆங்கிலேயன் ஆட்சி காலத்தில் 7% உயர்ந்த கல்வி கற்போரில் இருந்து இவருடைய ஆட்சி காலத்தில் 37% உயர்ந்தது. தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு 2ஆம் தேதி மறைந்தார். 9 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் காமராஜர் கட்டிய அணைகள் கிருஷ்ணா அணை, கீழ்வாணி அணை, அமராவதி அணை, மணிமுத்தாறு அணை, வைகை அணை, கோமுயி அணை, சாத்தனூர் அணை, வீடூர் அணை, குந்தா அணை, பரம்பிக்குளம் அணை, திருமூர்த்தி அணை, பாபநாசம் அணை, ஆழியார் அணை, சோலையார் அணை, கொட்டிப்பாலம் அணை